Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா த்ரோ பாலில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை நோட் ஆன்லைன் ஷாப்பிங். இந்த ஆப்பில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவ்யூஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சீப் அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு லிங்க்கு வேணுன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக ஆப்குள்ளேயும் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆன்லைன்லேயும் வெப்சைட்லேயும் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். த்ரோ பாலில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது த்ரோ பாலோட ஜூனியர் அண்ட் சீனியர் கோர்ட்னு சொல்லுவாங்க. த்ரோ பாலில் மொத்தம் 12 பிளேயர்ஸ் ஒரு டீமில். 12 பிளேயர்ஸும் போல் இருக்குது, ஃப்ரீ ஜோன் இருக்குது. அதே மாதிரி டீம் பெஞ்சு, ஸ்காலர்ஸ் டேபிள், டீம் பெஞ்ச் இருக்குது. இப்போது ஃப்ரண்ட் ஜோன், சென்டர் ஜோன், பேக் ஜோன், இந்த மாதிரி 3 ஜோன் இருக்குது. மொத்தம் 12 பிளேயர்ஸ்னு நான் சொன்னேன். 12 பிளேயர்ஸில் 3 பிளேயர்ஸ் சப்ஸ்டிடியூட், 9 பிளேயர்ஸ் தான் மெயின் பிளேயர்ஸ். 9 மெயின் பிளேயர்ஸில் 3-3 செப்ரேட் பண்ணி நிற்பாங்க. 3 பிளேயர்ஸ் ஃப்ரண்ட் ஜோனில், 3 பிளேயர்ஸ் சென்டர் ஜோனில், 3 பிளேயர்ஸ் பேக் ஜோனில் நிற்பாங்க. இங்கே சர்வீஸ் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் சர்வீஸ் பண்ணணும். அதே மாதிரி லைன் டச்சில் நம்ம லைனை விட்டு உள்ளே க்ராஸ் ஆகக்கூடாது. லைன் வெளியில் இருந்து தான் போடணும். அதனால தான் சர்வீஸ் ஜோன் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் த்ரோ பால் ரூல்ஸ் பார்த்திங்கன்னா, all teams are required to be punctual and report on time for their scheduled matches. எல்லா டீமும் அவங்க கொடுக்குற டைமுக்கு ரிப்போர்ட் பண்ணிடணும் எல்லா மேட்சஸ்க்கும். த மேட்ச் இஸ் ஆஃப் 3 sets இருக்கும் மேட்ச்சு. த ஃபர்ஸ்ட் டீம் டு ஸ்கோர் 15 points wins a set. ஒரு செட்டுக்கு 15 பாயிண்ட்ஸு, அப்போது 3 செட்டுக்கு 45 பாயிண்ட்ஸ் இருக்கும். யூ மஸ்ட் நாட் கிராஸ் த லைன் ஒயில் சர்வீஸிங் த பால். அந்த சர்வீஸ் ஜோன்னு ஒன்று இருக்கா, அந்த ஜோனை விட்டு நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது. த சர்வீஸ் பால் மஸ்ட் நாட் டச் த நெட். சர்வீஸ் பால் நெட்டை டச் பண்ணக்கூடாது. டபுள் டச் இஸ் நாட் அலோடு ஃபார் ரிசீவிங் த சர்வீஸ் பால். சர்வீஸ் பால் அப்போது டபுள் டச் இருக்கக்கூடாது. த பால் மஸ்ட் நாட் டச் எனி பார்ட் ஆஃப் த பாடி அதர் தென் த பாம் when catching or throwing. த்ரோ பாலில் மெயினான பாயிண்ட் என்னென்னா, நம்ம பாடியில் டச் ஆகக்கூடாது. பால் கேட்ச் பண்ணும் போதும் சரி, த்ரோ பண்ணும் போதும் சரி, அதேமாதிரி டபுள் டச் ஆகக்கூடாது. 2 players cannot touch the ball simultaneously. இப்போது ஒருத்தவங்க நம்மளுக்கு பால் நம்ம கேட்ச் படிக்க போகிறோன்னா லிவிட் விட்டு நெக்ஸ்ட் ஆள் பிடிக்கிறதுக்கு விட்டுடணும். இல்லைனா நம்ம லிவில் கேட்டு அதை பிடிச்சிடணும். 2 பேரும் சேர்ந்து பிடிச்சோன்னா அது ஃபவுல். The referee's decision is final. Disrespect towards the referees or opposing team members will lead to disqualification. ஏதாச்சும் இப்போ நம்ம தப்பாக பண்ணிட்டோமோ, டிஸ்குவாலிஃபை ஆகிட்டோன்னா நம்ம ரெஃப்ரி கிட்ட பேசணும். அதர்ஸ் டீம் கூட ஃபைட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோன்னா நம்மள டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. பிளேயர்ஸ் பொசிஷன் வித் ரொட்டேஷன் ஆர்டர். இப்போ சர்வீஸ்க்கு ஒரு ரொட்டேஷன் ஆர்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒரே ஆள் சர்வீஸ் போடக்கூடாது. அந்த டீமில் இருக்கிற 12 மெம்பர்ஸ்க்கும் சர்வீஸ் தெரியணும். மெயின் பிளேயர்ஸ் 9 மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக சர்வீஸ் தெரியணும். ஸோ எப்படி ரொட்டேஷ்னலாக சர்வீஸ் போடுவாங்கன்னா, இப்போது மொத்தம் 9 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் 7 மெம்பர்ஸ் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் 3, சென்டரில் 3, பேக்கில் 3னா ஃபஸ்ட்டு 9 மெம்பர்ஸில் இருக்க 9th பிளேஸில் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட்டு சர்வீஸ் போடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க டக்குன்னு 6th பிளேஸ்க்கு வரணும். டக்குன்னு சேஞ்ச் ஆகணும், பிளேஸ் சேஞ்ச் ஆகணும். நெக்ஸ்ட்டு 6th பிளேஸில் இருக்கிற மெம்பர் சர்வீஸ் போட்டாங்கன்னா அவங்க பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த மாதிரி ரொட்டேஷ்னலாக ரீப்ளேஸ் பண்ணி சர்வீஸ் போடணும். இப்போது ஃபர்ஸ்ட் மெம்பர்லேருந்து செகண்ட் மெம்பர்லேருந்து தேர்டு டு ஃபோர்த்து டு ஃபிஃப்த்து டு சிக்ஸ்த்து டு செவன்த்து, நெக்ஸ்ட்டு செவன்த்து ஃபஸ்ட்டில் வருவாங்க. இந்த மாதிரி தான் ரொட்டேஷ்னல் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ரெஃப்ரி சொல்லுவாங்க அவங்க காமிக்கிற ஆக்ஷனில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு மூமெண்ட், ஃபவுல் த்ரோ, கிளாஷ், கேரி, இந்த மாதிரி ஆக்ஷன்ஸில் காமிப்பாங்க.
கீழே காமிக்கிற மாதிரி காமிச்சாங்கன்னா பால் இன், மேலே போச்சுன்னா பால் அவுட். காமன் பால், ரொட்டேஷ்னல் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டிலே சர்வீஸ். சர்வீஸ் வந்து 5 இப்போது நம்ம சர்வீஸ் போடுறோன்னா 5 செகண்ட்ஸ் மேலே நம்மக்கிட்ட பால், எப்போவுமே த்ரோ பாலில் என்ன ரூல்ஸ் பார்த்திங்கன்னா 5 செகண்ட்ஸ் மேலே பால் நம்ம கையில் இருக்கக்கூடாது. அப்படியே 5 செகண்ட்ஸ்க்கு மேலே பால் கையில் இருந்துச்சுன்னா ஃபவுல் தான். டபுள் கான்டாக்ட், ஜக்லிங், பாடி டச், பாடியில் பால் வந்து படவே கூடாது. அப்படி பட்டுச்சுன்னா ஃபவுல். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வீடியோஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.